இவன் இந்த பிரச்சனைக்கு காரணமே கரெக்டா இந்த போர் இப்போ எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா புதன் வக்கரம் அடைந்த 2வது நாள் இந்த போர் ஆரம்பிச்சது. புதனும் கும்பராசில தான் வக்கரமாச்சு. அந்த புதன் வக்கரமானவன இந்த போர் ஆரம்பிச்சது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் புதன் வக்கர நிவர்த்தியாச்சு, போர் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த போர் வந்து ஒரு சமாதானத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் கிரகணிகள் சொல்லுது. ஏன்னா வக்கரத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த கிரகம் வக்கர நிவர்த்தி ஆயிட்டு போர் நிறுத்தி வச்சிருக்காரு. சமாதானத்துக்குள்ள அறிகுறிகள் தெரியுது. ஆனாலும் கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்போ ஒரு நாடு வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு ராணுவத்துல பலம் அடைஞ்சு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே தண்ணி காட்டுற அளவுக்கு போர் யுத்திகளை கையாண்டிருக்கு. அது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப அப்படி இருக்கும்போது இது வந்து அந்த நாட்டுக்கு பலமா பலகீனமா அப்படின்னு பாக்குறோம். கிரக நிலைகள் படி பார்க்கும்போது இப்ப புதன் வந்து ஏப்ரல் 10 வரைக்கும் தான் பலமா இருப்பார். அதுக்கு பிறகு நீச்ச வீட்டை நோக்கி நகர்ந்து மீன ராசிக்குள்ள போயிடுவார். அப்ப என்ன ஆகும்? கன்னி ராசிக்கு ராசி அதிபதி 2வது 10ஆம் வீட்டு அதிபதி புதன். இந்த புதன் நீச்சம் அடைகிறது ஈரானுக்கு எந்த விதத்திலும் நல்லது கிடையாது. ஈரானுக்குன்னு கிடையாது, ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து இந்த புதன் நீச்சம் அடைகிறது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. இப்ப ஈரான் வந்து சமாதானமா போயாக வேண்டிய கட்டாயமான நிலைக்கு தள்ளப்படுது. ஒருவேளை ஈரான் வந்து இப்ப சமாதானமா போகலைன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல அது பாதிப்பு அடையும். ஏன்னா ஒரு கிரகம் நீசம் அடையும் போது அந்த நாடு வந்து இப்ப அழிவு நோக்கி போற மாதிரி காட்டிடுச்சு. ஏற்கனவே என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்ம நடந்த விஷயங்களை ஜோதிடத்தா தொடர்புபடுத்தி பாக்குறோம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அந்த தலைவரை குறிக்கிற இது வந்து ராசிக்கு 10ஆம் இடம். கன்னி ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி என்ன? மிதுன ராசி தான். அதுவும் புதன் தான். ஆக 1-10 அதிபதி என்ன ஆயிடுச்சுன்னா வக்ரமாயி செவ்வாய் ராகு கூட சேர்ந்தார். நாட்டை ஆளக்கூடிய தலைவர் கமேனி வந்து அங்க கொல்லப்பட்டார். ஈரானுடைய அதிபர் வந்து கொல்லப்பட்டார். அப்ப அது நமக்கு உண்மையை சொல்லுது. இந்த கிரக சேர்க்கைகள் கண்டிப்பா யாருக்கு பிரச்சனை ஏற்படுத்தினா ஈரானுக்கு தலைவலி தான், பிரச்சனை தான், அங்க பெரிய அடி வாங்கிருச்சு. அதே நேரத்துல கும்பராசியை மையம் வச்சு எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. கும்பராசியில அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்துருச்சு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். நம்ம நாட்டுக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து யார் கையில இருக்குன்னு கேட்டா அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் நம்பி இருக்கு. இஸ்ரேலுக்கும் நமக்கும் நட்புறவு இருக்கு. ரஷ்யா கிட்ட இப்ப அதிக நட்புறவு நம்ம வெளிப்படுத்துற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. அதே ரஷ்யாவும் கும்பராசியில தான் வருது. அப்ப எக்காரணம் கொண்டும் ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம நாடு அமெரிக்காவையோ ரஷ்யாவையோ பகைச்சு கொள்ள முடியாது. அப்படி பகைத்து கொண்டால் நம்முடைய பொருளாதாரம் அடிவாங்க. அப்ப நம்ம வந்து கண்டிப்பா 2ல ஒரு நாட்டை உறுதியா பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லாம வரும். இல்லன்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை தான் வரும். சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ கிரக பயிற்சிகள் எல்லாம் ஈரானுக்கு சாதகமாக இல்லை. ஏப்ரல் 10க்கு மேல ஈரான் ஆட்டம் ஆட முடியாது. அப்படி ஆடினால் அது மிகப்பெரிய அழிவு தனக்காகவே தேடிக்கொண்ட மாதிரி ஆயிரும். ஆனா சமாதானமா போற மாதிரி தான் அறிகுறி தெரியுது. இருந்தாலும் நாம ஜோதிடத்துல பார்க்கக்கூடிய விஷயத்த நம்ம அறிவுக்கு உட்பட்டு நம்ம சொல்லுவோம். சரி, இல்ல இந்தியாவுக்கு இதுல எந்த மாதிரி பிரச்சனை வருமா, நம்ம நாடு ஒரு நெருக்கடி சந்திக்க போதா அப்படின்னு மாதிரி கேள்விகள் கேட்டா, நமக்கு இப்ப 2ஆம் பாவத்துல இருக்கிற ராகுனால